அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி ஆளும் தாவேக்கவினர் உட்பட பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமையிலான கமலாலயத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் தொடர்பாக அவதூறான சில கருத்துக்களை பேசியதாக பலர் பார்த்திருந்தனர். முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியதை குறிப்பிட்டு அது குறித்து கருத்து சொல்லும் பொழுது நயினார் நாகேந்திரன் குளிக்க வைக்கும் விதமாக பேசிவிட்டார். இதன் மூலமாக பெண்களை அவமதித்து விட்டார், முதலமைச்சரையும் அவமதித்து விட்டார் என்கிறாங்க பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது தன்னுடைய விளக்கத்தை நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதன்படி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பல்நிலை விளக்கத்திலே ஒரே நாடு பத்திரிகை வெளியீட்டு விழாவின் போது நான் மேடையில் பேசிய பேச்சு சித்தரித்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், எந்த விதமான உள்நோக்கத்துடனும் யாரையும் குறிப்பிட்டு நான் பேசவில்லை. தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தாய் மொழி மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவன் நான் என்பதாக தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கிறார். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.